வணக்கம். வேலண்டைன்ஸ் டேக்காண்டி நம்ம இன்றைக்கி ஒரு கார்டு மேக் பண்ண போகிறோம். ஈஸியாக இருக்கும். என்வலப் மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன். அதில் நான் பாதியை மடிச்சுட்டு இப்போ பாதி ஷேப் ஹார்ட் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதை நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். இதை நான் செஞ்சு பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் எனக்கு வந்தது. அதெல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ வெட்டி எடுத்துக்கிட்டாச்சு. இதே அளவில் நம்ம கலர் பேப்பரும் நம்ம வந்து உங்களுக்கு என்ன கலர் தேவை அப்படின்னு தோணுதோ அந்த கலரை எடுத்துகிட்டு இதே ஹார்ட் ஷேப் வந்து நீங்கள் வெட்டிக்குங்க. அந்த ஹார்ட் ஷேப் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பேப்பரோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இது போல் நீங்கள் வந்து வீடியோவில் பார்க்குறது போல் நீங்கள் மடக்கிக்கலாம். இப்போ நம்ம மடக்கினதை பிரிச்சுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம எழுத போகிறோம். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் இதில் எழுதிக்கோங்க. இப்போது நம்ம இந்த ஒயிட் பேப்பர் மட்டுமே போதுமானது தான். இந்த என்வலப் மாதிரியான கார்டு மேக் பண்ணேன். நான் இது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன் இல்லையா, இதோட அச்சு தடம் வந்து இந்த ஒயிட் பேப்பர்னால பின்னாடி தெரியுது. அதை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து அடுத்து கலர் பேப்பரை வந்து பயன்படுத்தி அதை மறைச்சி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா க்ளூ வச்சு ஒட்ட போகிறோம் நம்ம இந்த ஒயிட் பேப்பரை இதுக்குள்ளே. இப்போது நம்ம ஒயிட் பேப்பர் எப்படி மடக்கணுமோ அதே மாதிரி மெத்தடில் இதை நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் தனியாக ஒரு கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி நான் அந்த குட்டி ஹார்ட் போட்டு இதில் ஒட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ் ஆஃப் ஹார்ட் வேணுமோ அந்த குட்டி ஹார்ட்டை நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.